குட் மார்னிங் எவ்ரிவன். பர்சன்டேஜ் ரிலேட்டடாக மார்க் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி பிவைக்கு குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 2025 கேட்ட கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. அகிலா ஸ்கோர்ட் 80% ஆஃப் மார்க் இன் அன் எக்ஸாமினேஷன் இஃப் ஹர் ஸ்கோர் வாஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 576 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ வரும்ன்றது அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வேணும்னு என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் மார்க் ஈக்குவல் டு, அதாவது என்ன சொல்லலாம், செக்யூர் மார்க் சொல்லலாமா, செக்யூர்டு மார்க்ஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ்னு போட்டு இன்ட்டு 100ன்னு போட்டோமா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நார்மலாக எப்படி போடலாம், அதாவது நமக்கு கொஸ்டின் மார்க் வந்து 576 டிவைடட் பை 80 இன்ட்டு என்ன சொல்லலாம் 100ன்னு சொல்லிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 0 கேன்சல் பண்ணலாம், 8 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரலாம் 72ன்னு வரும். சரி ஓகே. அப்போ 72ன்னா 72 இன்ட்டு 10 போடும்போது என்ன வரலாம் 720 மார்க்ஸ் வந்துருக்கும். அப்போ மேக்ஸிமம் மார்க் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் 720ன்னு சொல்லலாம். அப்போது ஆன்சர் ஈக்குவல் டு என்ன வரும், ஏ ஆப்ஷன் வரும்.